Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ ரூட்டின் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஐப்ரோ ரூட்டின் தான் காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். at the same time லிஃப்டடா இருக்கும் உங்களுக்கு என்ஹான்ஸ்டா இருக்கும். நான் எப்படி இத லிஃப்ட் பண்ணி காட்றது, ஐப்ரோஸ் நல்லா எடுத்து காட்றதுங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, சோ எனக்கு ஐப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இது எல்லா ப்ரௌசர்லயும் பண்ணலாம். எஸ்பெஷலி என்ன மாதிரி இருக்கிற ப்ரௌசரும் பண்ணலாம், கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஓகே, வாங்க அது என்னன்னங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லாம் வந்து போட்டேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஐப்ரோ வந்து பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது பிடிக்காது. நான் பேஸ் மேக்கப் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா என்ன பண்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எம்டி மஸ்காரா வாண்டர் ஸ்பூலி வந்து எடுத்துக்கறேன். சோ நான் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஐப்ரோஸ் வந்து நான் காம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ காம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் एक्चुअली எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்ல இருந்து அப்படியே லைட்டரா போய் கடைசில டார்க்கரா வந்து முடியணும். ஓகேவா? சோ அதுதான் எனக்கு அந்த ஃபேவரட்டான ஐப்ரோ ரூட்டின். நான் வந்து என்ன பண்றேன் இன்னைக்கு அந்த அவுட்டர் பார்ட் மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல. ஓகேவா? சோ ஒரு உங்களுக்கு தெரியும். சோ அந்த லைன் மாதிரி போட்டு இந்த இடத்துல போட்டு அப்படியே நான் இந்த அவுட்டர் பார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஸ்பார்ஸ் ஏரியா வந்து ஃபில் பண்ணி கொஞ்சம் வந்து ஷேப் அவுட் வந்து பண்ணுங்க. ஸோ அந்த லைன் நான் பாயிண்ட் வச்சேன், அதுலேருந்து இப்படி ஒரு லைன் மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு தென் இந்த நடுவில் உள்ள ஸ்பார்ஸ் ஏரியா ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக டெயில் மாதிரி ஃப்ளிக் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதே பென்சிலில் லைட்டாக இந்த கனெக்ஷனோட சேர்க்குறேன். இது வந்து அந்த ஷேப் வந்து கொடுக்கும் ஐப்ரோஸ்க்கு வந்து. ஆனால் நான் உள்ள வரை ஐப்ரோ பென்சில் வந்து கொண்டு போகல. ஆக்சுவலி இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இதை எடுத்து அந்த ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நான் கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். நான் அப்பப்போ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பார்ஸ் ஏரியா ஃபில் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அவுட்டர் பார்ட்டில் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பென்சில், பவுடர், ஜெல் எது வேணாலும் போய்க்கலாம். எனக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு பென்சில் ஐப்ரோஸ், பவுடர் ஐப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் டார்க் ப்ரௌன். ஸோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த மிடில் வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணுறேன். எதுவும் லைன் பண்ணல, டிஃபைன் பண்ணல, எதுவும் பண்ணல. இது ஆம்ப்ரே எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் ஐப்ரோஸ் பார்க்க நல்லா இருக்கும். எனக்கு ஃபேவரட்டான ரூட்டீன். அட் த சேம் டைம் நான் இந்த இடத்துல லைனும் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணி இதோட இது பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் பிளாக் வந்து லைன் பண்ணோம். ஸோ அதனால் நான் இன்னரில் இருந்து இது வரை நான் முடிச்சிக்கிறேன். முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஜஸ்ட் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடம் தான் டார்க்காக இருக்கணும். அஸ் கம்பேர்ட் டு திஸ் பிளேஸ் இந்த இடம் கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதனால தான் நான் டார்க் ப்ரௌன் தென் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அந்த மாதிரி வந்து போய்க்கிட்டேன். இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பூலி எடுத்து இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு ஆர்ட் அது வந்துட்டு. ஓகேவா? ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து வந்துடாது. அது மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ணாலும் அது வந்துட்டு பொருந்தாது. ஸோ அது ஒவ்வொரு டெக்னிக் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்ல அந்த ரிசல்ட் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஐப்ரோஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்கள் ஸ்கின் ஷேடை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேடு பிரைட்டர் ஷேட். ஓகே, அந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடரோ இல்லைனா உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டர் எனிதிங் அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய அந்த ஐப்ரோஸு கீழே நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். இது வந்து அந்த நீட் அந்த ப்ரெசிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த நீட் ப்ரெசிஷன் லைன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இதே வந்து எடுத்து ஐப்ரோஸோட மேலோட்டமான இடத்துலையும் நான் அப்ளை பண்ணுறேன். இது இன்னுமே இந்த ஷார்ப் டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட இருக்கிற ஐப்ரோ ஜெல், ஏதாவது கிளியர் ஐப்ரோ ஜெல் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு பவுடர் ஐப்ரோ மாதிரி இருக்கும்ல, மஸ்காரா ப்ரௌகாரா இருக்கும்ல, அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது வந்துட்டு உங்கள் கிளியர் ஜெல் ஏதாவது இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஜெல் வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறங்க. இது வந்து ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும், ஸ்மஜ் ப்ரூஃபாக அது வச்சுருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஐப்ரோஸ் வந்து டிஃபைனாக ஷேப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் எனக்கு எதுவுமே வேணாம், ஒரு லிப்ஸ்டிக் போடுறேன் ஐப்ரோ மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுன்னா தாராளமாக அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஐப்ரோஸ் பார்க்க ரொம்ப நல்லா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா?
ஸோ இதான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஏன்னா கூட்டு போடுவாங்கன்னா நான் எப்போவும் ஆஸ் யூஸ்வல் ஐப்ரோஸ் இடத்துல ஸ்டாப் பண்ணி சில பேர் பாக்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ போட்டு வர மாதிரி இருக்கும். அது சில ஐப்ரோஸுக்கு பொருந்தும், சில ஐப்ரோஸுக்கு பொருந்தாது. எனக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டர்லேருந்து வந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இதான் என்னோட அந்த ஃபேவரட்டான அந்த ஐப்ரோ ரொட்டீன் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட என்ன பண்ணலாம், கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் ஹைலைட் எடுத்து இந்த ப்ரௌ போன் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இது இனிமேல் உங்களுக்கு லிஃப்டடாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி ஹைலைட்டர் ஷேட் வந்து எடுத்து ஜஸ்ட் உங்களுடைய ப்ரௌ போனை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரௌ போன் மட்டும் இது அந்த லிஃப்டட் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும், சென்டர்லேருந்து அவுட்டர் வரைக்கும். அப்புறம் ரிமைனிங் உள்ளதை இந்த ஐப்ரோக்கு மேலே இது பண்ணிக்கிறோங்க. இது பார்க்க உங்களுக்கு லிஃப்டடாக உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக காட்டும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதான் என்னோட அந்த ஃபேவரட்டான ஐப்ரோ டுட்டோரியல் தான் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த டுட்டோரியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பியூட்டிஃபுல்லான ஆம்ப்ரே எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஐப்ரோஸ் நல்லா லிஃப்டடாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான ஃப்ளஃபியாகவும் இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ப்ரௌ ஷெட்டர் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறனால. ஸோ இதுவுமே என்னோட ஐப்ரோ ரொட்டீனில் இதுவுமே என்னோட ஒரு ஃபேவரட்டான பார்ட் தான். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பவுடர் வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த டெஃபினிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது இன்னுமே நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்மஜ் ப்ரூஃப் நான் பென்சில் யூஸ் பண்ணிட்டேங்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட் இதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருக்குது. ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து மேட் லுக் இதெல்லாம் அது நல்லா வந்துருக்குது. இது போக நீங்கள் மேப்ளின், லாக்மி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா இதெல்லாம் கொஞ்சம் 400 to 700 அந்த மாதிரி வரும். அண்டர் ₹300 மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளது வாங்கிக்கிறங்க. பட் நல்லா ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி உள்ளது பார்த்துக்கிறோங்க. இல்லை ப்ரிசைஸ் லைன் கொடுக்குற மாதிரி உள்ளது பார்த்துக்கிறோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். ஸோ இதுதான் அந்த ஐப்ரோ டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாய்.